அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகளார் ஃபாத்திமத் ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அற்புதமான துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த துஆவை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனனமிட வேண்டும், ஓதி வர வேண்டும். அது என்ன துஆ தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உபதேசத்தை நீ கவனமாக கேள் ஃபாத்திமா, என் உபதேசத்தை நீ கவனமாக கேள். நீ காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓது. அது என்ன துஆ? யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். மறுபடியும் சொல்றேன். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இதனுடைய பொருள், என்றென்றும் உயிர் வாழக்கூடியவனே, வானம் பூமி படைப்பினங்கள் அனைத்தையும் நிலைநிறுத்தக்கூடியவனே, உன்னுடைய அருளின் பொருட்டால் கேட்கிறேன், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்குவாயாக யா அல்லாஹ். கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என் மனோ இச்சையிடத்தில் ஒப்படைத்து விடாதே என்ற துஆவை நீ ஓதிவா என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப தன் மகளாருக்கு சொல்லிக் கொடுக்கறாங்கன்னா அப்ப இந்த துஆ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான துஆவாக இருக்க முடியும். அதனால நம்முடைய தேவைகள் இன்று நிறைய அதிகம் இருக்கிறது. பல பேருக்கு கவலை, துன்பம், சிரமங்கள், கஷ்டங்கள். பல பேருக்கு திருமண வயது வந்தும் கூட திருமணம் ஆகாமல் தள்ளி போவது. அதே போல திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டுவது. அப்ப இந்த துஆவின் மூலமாக நாம் அதையெல்லாம் கேட்க முடியும். இதை மனனமிட்டுக் கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள். இதை ஓதுகிற பொழுது அடியானாகி என்னையும் உங்களுடைய துஆவில் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய நாட்டங்கள், திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.